திருவிடைமருதூர் அடுத்த திருப்பணிப்பேட்டை வீரசோழன் ஆற்றங்கரையில் உள்ள சுடுகாட்டில் 2 நாட்களுக்கு முன் மனித ரத்தம் கிடந்தது. இது தொடர்பாக அவரை கைது செய்த போலீசார் காயமடைந்தவரை ட்ரோன் உதவியுடன் தேடி வந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பெண் விவகாரம், பணம் கேட்டு மிரட்டலில் நடந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே 2 நாட்களுக்கு முன் திருப்பணிப்பேட்டையில் உள்ள வீரசோழன் ஆற்றுப்பாதையில் உள்ள சுடுகாட்டில் மனித ரத்தம் பெருமளவு கிடந்தது. இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்து திருவிடைமருதூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். போலீசார் ரத்தம் கடந்த பகுதியில் ஆய்வு செய்தனர். அப்போது திருவிடைமருதூர் அருகே அவனியாபுரத்தைச் சேர்ந்த 28 வயது ஒசாமா என்பவர்தான் தனது நண்பர் சச்சினை அடித்ததாகவும், அதன் காரணமாக சச்சினின் ரத்தம் அது என கூறி திருவிடைமருதூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அப்போது ஒசாமாவிடம் நடத்திய விசாரணையில் சச்சின் மற்றும் ஒசாமா ஆகிய இருவரும் திருப்பணிப்பேட்டை வீரசுழல் ஆற்று சுடுகாடு அருகே மது அருந்தி உள்ளனர். அப்போது அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டு சச்சின் பணம் கேட்டு தகராறு செய்ததாகவும், அதனால் அருகிலிருந்த கல்லால் சச்சினை அடித்து காயப்படுத்தியதாகவும், மயங்கிய நிலையில் கிடந்த சச்சினை அங்கேயே போட்டுவிட்டு வந்துவிட்டதாக காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நேற்று 2வது நாளாக ட்ரோன் உதவியுடன் காவல்துறையினர் காயமடைந்த சச்சினை தேடி வந்தனர். சச்சின் மயக்கம் தெளிந்து எழுந்து வேறு எங்காவது சென்று விட்டாரா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் தேடி வந்தனர். ஆனால் சச்சினை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்தின் அருகில் வீரசோழன் ஆற்று பகுதி இருந்தது. அங்கு 2வது நாளாக ட்ரோன் உதவியுடன் தேடிய போது சச்சின் சடலமாக மிதந்து கொண்டிருந்துள்ளார். உடனடியாக சச்சினின் உடல் மீட்கப்பட்டு கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒசாமாவிடம் மீண்டும் தீவிர விசாரணை நடைபெற்றது. அதில் திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார். தான் சில பெண்களுடன் தனிமையில் இருந்ததை சச்சின் செல்போனில் பதிவு செய்து மிரட்டி அவ்வப்போது பணம் பெற்று வந்துள்ளார். 1,25,000 ரூபாய்க்கு மேல் பெற்றவர். மேலும் பணம் கேட்டு மிரட்டிய போது வா தருகிறேன் என கூறி திருவிடைமருதூர் சுடுகாட்டு பகுதிக்கு அழைத்துள்ளார். அங்கு வந்த சச்சினுக்கு மது கொடுத்துள்ளார். இதில் போதை தலைக்கேறியதும் பணம் கேட்டு தொந்தரவு செய்த சச்சினை கல்லால் அடித்ததாகவும் ஒசாமா தெரிவித்துள்ளார். இதில் காயமடைந்த சச்சின் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என தெரிந்ததும் வீரசோழன் ஆற்றங்கரையில் போட்டுவிட்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மயக்கம் தெளிந்த சச்சின் ஆற்றில் விழுந்திருக்கலாம் அல்லது பலத்த காயம் ஏற்பட்டதால் எழ முடியாமல் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இதனால் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக திருவிடைமருதூர் பகுதியில் நிலவிய பரபரப்பு சச்சின் உடல் கிடைத்ததை தொடர்ந்து முடிவுக்கு வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.